குஜராத் மாநிலம் வதோதராவில் ஆற்று பாலம் இடிந்து விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்த நிலையில் இரண்டாவது நாளாக மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வதோதராவில் இருந்து 45 ஆண்டுகள் பழமையான பாலம் நேற்று திடீரென இடிந்து விழுந்தது. இதனால் பாலத்தில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனங்கள், கார், லாரி உள்ளிட்ட கனரக வாகனங்களும் மிகிசாகர் ஆற்றில் விழுந்தன. பாலத்தில் பல அடி உயரத்தில் இருந்து வாகனங்கள் கீழே விழுந்த இந்த சம்பவத்தில் பலர் காயமடைந்தனர். தகவலறிந்து வந்த காவல்துறையினர், பேரிடர் மீட்புப் படையினர் உடனடியாக சம்பவ பகுதிக்கு சென்று மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர். உள்ளூர் மக்களும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர். பாலத்தின் அந்தரத்தில் நின்று கொண்டிருந்த லாரி பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் மீட்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்தது. காயமடைந்தவர்கள் 5 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதைத் தொடர்ந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் இரண்டாவது நாளாக ஆற்றில் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர்.